ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை கடகலக்னத்திற்கு ஜூலை 2 முதல் ஜூலை 11 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஜூலை 2 புதன்கிழமை நண்பகல் 11:06 அஸ்தம் நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியான சந்திரன் 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருக்கார். அதனால் நம்முடைய மனது சிந்தனைகள் ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்ததாக இருக்கும். எதன் மேலும் நம்ம செய்யக்கூடிய இயக்கமானது நம்முடைய திட்டங்களானது நல்ல வெற்றிக்கு வரும். அதாவது முறையாக ஒரு வேலையை செய்தோம் என்ற திருப்தி ஏற்படும். மறுநாள் ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:49 மணிக்கு தான் இந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயும் சிம்ம ராசியில் இருக்கார், 2ஆம் இடத்துல. செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், குருவினுடைய அந்தரம். இந்த அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி பணவரவு நல்லாயிருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும். நிறைய பேசி சம்பாதிக்கிறவங்க, பேச்சு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு, பாடல், இது மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே, கலை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாகவும் ஒரு நல்ல ஏர்னிங் கிடைச்ச திருப்தியாகவும் இன்றைக்கி இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:49 மணி வரைக்கும் இந்த சித்திரை. அதற்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு 8ல் ராகு இருக்கார். ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 8ஆம் இடத்துல ராகு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தபோதிலும் இந்த சுக்கிரன் நமக்கு லாபத்தில் இருக்கிறது ஒரு ஆறுதல். எதிர்பாராத லாபங்கள் சில பேருக்கு ஏற்படும். அதே மாதிரி குரு ராகுனுடைய அமைப்புக்கு பரிவர்த்தனையாக இருக்குது. நமக்கு விரய குருவாக இருந்தாலும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு ராகு பரிவர்த்தனை இருக்குது. இது சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட வீடியோக்களும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். 8-12 பரிவர்த்தனைங்கிறது அவ்வளோ நல்ல பரிவர்த்தனை இல்லை. அதனால் புது காரியங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:50 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது, ராகுனுடைய நட்சத்திரம். அதுக்கு மேலே நமக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. நாம் மறுநாள் பலனுக்கு வந்துடுவோம். ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த விசாக நட்சத்திரத்தினுடைய பலனை அனுபவிக்க இருக்கிறோம். குரு தான் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி. குரு நமக்கு விரயஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த சனி நம்மளை காப்பாற்றுறார். ஏன்னா 9ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள், விரயங்கள், செலவுகள், படபடப்புகள், பரபரப்புகள், ஒரு தவிர்க்க முடியாத மன வேற்றுமைகள், ஒருத்தருக்கொருத்தர் அபிப்பிராய பேதங்கள், சண்டை சச்சரவுகள், பகை உணர்வுகள், இதையெல்லாம் கொஞ்சம் சனி காப்பாற்றி கொடுக்குறார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லெவலுக்கு போகாமல் மீடியமாக பார்த்துக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை இதே அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. மெயினாக கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பணம் வரும். பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டதுலேருந்து வரக்கூடிய வருவாய் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆற்றல் மிக்க நாள். நம்முடைய வெளிவட்டார தொடர்புகள், இப்போ புதுசாக பழகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டு அப்படின்னா, அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. புதனுடைய நட்சத்திரத்திலேயே ஆயில்யத்திலேயே இருக்கார், நம்ம லக்னத்திலேயே இருக்கார். அதனால் இன்றைக்கி க்ரியேட்டிவிட்டி மைண்டாக செய்யக்கூடிய பணிகள், கலைத்துறைகள் எல்லாத்துக்கும், செய்தி விளம்பரத்துறை,
இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அக்கவுண்ட்ஸு, ஆடிட்டிங்கு இது எல்லா அமைப்புகளுக்குமே சிறப்பாக இருக்கும். சூரியனுடைய அந்தரத்தில் புதன் இருக்கிறதுனால, சூரியன் வந்து நமக்கு விரயத்தில் இருக்கிறதுனால, சில பேருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அமைப்பு, புதுசாக அடிஷனலாக ஒரு வேலையை செய்ய வேண்டிய அமைப்புகளும் ஏற்படும். ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். தனுசு ராசியில் நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது நம்ம லக்னத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி ஈடுபாடுகள் பூரா நம்முடைய உறவுகள் மேலே இருக்கும். அதே போல் நம்முடைய அருள், ஆன்மீகம், தத்துவம் இது மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். அதாவது வாழ்க்கையை பற்றிய ஒரு அர்த்தமுள்ள சிந்தனைகள் இன்றைக்கி போயிட்டுருக்கும். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம். அதே 6ஆம் வீடான தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் போகிறாரு. மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கனால எண்ணியபடி நமக்கு பணவரவு, எண்ணியபடி எதிர்பார்த்த நிகழ்வுகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடைசி நாள் ஜூலை 11 வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியிலையும் 3 பாதம் மகர ராசியிலையும் இருக்குது. 7ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய பலனை தர்றாரு. சூரியன் 12ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால கொடுத்த பணம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு மூலதனம் போட்டு பணத்தை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் மற்றும் ட்ராவல்ஸ் பண்ணுறது, அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கிறது, கூடுதலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறது, இது மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும். உறவுகளுக்கு சுமாராக தான் இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில் நாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஆக மொத்தம் பொதுவாக கடக லக்னத்திற்கு சந்திரன் முதல் நாளில் 2ஆம் வீட்டில் அதாவது 3ஆம் வீட்டில் இருந்து அப்படியே வரிசையாக நம்ம பலன் போய்கிட்டே இருக்குது. அதனால் இது வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் நமக்கு நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டு, திருப்பு முனைகள், மாற்றங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த 10 நாட்களும் இருக்க போகிறது. 8ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிறது ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் 12ல் இருக்கிறதுங்கிறது வந்து ஆராய்ச்சியில் இருக்கவங்க, சில பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதில் எல்லாம் வந்து நன்மையை கொடுக்கும். ஆனாலும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 8-12ல் கிரகம் இருந்தாலே ஹெல்த்தில் கொஞ்சம் மனசு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன் அன்றாடம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அதனால் சந்திரன் நிலையில்லாத கிரகம், வேகமாக செல்லக்கூடிய கிரகம், அன்றாடம் ஒவ்வொரு நட்சத்திரம் போகும்போது அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு ஏற்படுத்திகிட்டே இருப்பார். அதனால் திசை ராகு குரு நடக்கிறவங்களோ அல்லது புத்தி நடக்கிறவங்களோ அந்தர சூட்சம் நடக்கிறவங்களோ இந்த காலகட்டத்தில் பொறுமையை காக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.